ஸோ டோன்ட் டூ எனி ஃபேர்னஸ் க்ரீம் அண்ட் இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் இன் எனி வே. யூஸ்லெஸ் மாரி அது. ஆமா. அதில எந்த விதமான ஹைட்ரோக்யூனானோ இதோ எதுக்காவது ஒரு மெடிக்கல் கண்டிஷனுக்கு ஒரு பிக்மென்டேஷன் வருது. ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல வந்து அந்த பிக்மெண்ட் ஆயிருக்கு. உங்க டாக்டரோட அட்வைஸ் படி அது எத்தன நாள், எவ்ளோ பெர்சன்டேஜ்ல, எவ்ளோ நேரம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து யூஸ் பண்ணிட்டு டிஸ்கார்ட் பண்ணிடணும். ஸோ ஓகே தட் வே டாக்டர். இட் இஸ் சேஃப். ஓகே டாக்டர். எனக்கு இன்னொரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கணும். இப்போ வந்து நெறைய பேருக்கு ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா, டெர்மடாலஜிஸ்ட்ட போயிட்டு அவங்க அதுக்கு குடுக்குற சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர் இத ரெகுலரா ஃபாலோ பண்ணுவாங்க. ம். ஸோ அது ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணுமா? இல்ல அதுக்கு முன்னாடி இல்ல அட்வான்ஸா வந்திருக்கு. இத நான் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அது மாறலாமா டாக்டர்? இதே தான் நம்ம குடுத்தது, அதே தான் யூஸ் பண்ணணுங்கிறது கிடையாது. பட் யூசுவலாவே வென் இட் இஸ் ரெக்கமெண்டட் பை அ ஆ. டெர்மடாலஜிஸ்ட், தே கிவ் யூ த நைசஸ்ட் ஃபார்முலேஷன். முக்கியமா வந்து தே கிவ் யூ ஒரு ஃபார்மா பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் குடுப்பாங்க. அது வந்து கொஞ்சம் நல்லாவே ஆர்&டி பண்ணி, நல்ல வொர்க்கிங் ப்ராடக்ட்ஸா இருக்கும். டெஃபினட்டா நீங்க புதுசு ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து சன்ஸ்கிரீன்னா ரொம்ப பிடிக்கும். நான் நெறைய ஃபார்முலேஷன் ட்ரை பண்ணணும்னு நெனைப்பேன். தாராளமா நீங்க இது இவ்ளோ நேரம் நம்ம பேசினோம் இல்லையா? அத புரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் தான் சன்ஸ்கிரீன்ல இருக்கணும். இதெல்லாம் இருக்கிற மாரி ஒரு சன்ஸ்கிரீன் நீங்க யூஸ் பண்ணி கருக்காம நல்லா இருக்கு, ஆக்னே பிரேக் அவுட் ஆகாம இருக்குன்னா, தாராளமா யூஸ் பண்ணலாம்.